ஆண்டவரை ஆராதிக்கும்படி திருச்சபையிலையும் இன்னும் ஆன்லைன் மூலமாகவும் இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். நம்முடைய ஆண்டவர் நம்மை கடந்த நாட்கள் முழுதும் கிருபையாய் பாதுகாத்து ஒரு புதிய வருஷத்தை நம்ம ஆண்டவர் காணும்படி செய்து இந்த புதிய வாரத்திலையும் கர்த்தர் நம்மை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபையே. ஹல்லேலூயா. சேர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ரொம்ப அழகான பாடல். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நான் நம்பி இருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நான் நம்பி இருப்பேன். நீர்தானே என் துணையானீர், என் கேடகமும் ஆனீர். வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பே. உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பே. சொல்லுவோம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி. உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே. கரங்களை மேல தட்டி உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். சொல்லுவோம். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே. திரும்ப திரும்ப உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். நீர்தானே என் துணையானி, கேடகமும் ஆனி. நீதானே என் துணையானி, என் கேடகமும் ஆனி. என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு வரையிலும் உம்மை நம்பு. சொல்லுவோம். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். குற்றப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசுவே, குற்றப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி. ஆண்டவரை நம்புறவர்களுக்கு எல்லா வெற்றியும் கிடைக்கும். உம்மையே நம்பியிருப்பேன்.
அசையாமல் நிலைத்திருப்பே. சீயோன் பர்வதம் இருப்பது போல் அசையாமல் நிலைத்திருப்பே. ஆகாமியத்தின் கொடுங்கோ என் மேல் நிலைப்பதில்லை. கொடுங்கோ என் நிலைப்பதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை ஆடுவோம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பி சொல்லுவோம். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை. இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல கிருபை இந்த ஆண்டு முழுதும் என் வேலையை விட, என் பலத்தை விட உம்மையே நான் நம்புவேன் ஆண்டவரே. எல்லா மனிதர்களை விட உங்களை நான் நம்புவேன் ஆண்டவரே. கர்த்தரை நம்புகிறவனோ அவன் செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவர்கள் சீயோன் பர்வதத்தை போல உறுதியாய் அசையாதிருப்பார்கள். நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். ஹல்லேலூயா. உம்மை நம்பும் நான் பாக்கியவான். ரொம்ப அழகான ஒரு பாடல். நீர்தானே என் துணையா நீர், என் கேடகமுமா நீர். என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே, உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். ஹல்லேலூயா. ஆண்டவரை நம்பி வாழ்றது அப்படின்றது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒன்று. கர்த்தரையே நம்பி இருக்கிறது, அவரே என்னை உயர்த்துவார். கர்த்தரே நம்பி இருக்கிறதுனுடைய ஒரு அடையாளம் என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்றது தான் ஆண்டவரை நம்பி இருக்கிறது. ஏதோமா ஆண்டவரை நம்பி இருக்கிறதுனுடைய முதல் அடையாளம் என்ன அப்படின்னா, எது நடக்கும் போதும் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஆண்டவர் பரவாயில்ல, ஸ்தோத்திரம், இது நன்மைக்கு, இது கெட்டதுக்கு இல்லை, இது தீமைக்கு இல்லை, நான் ஆண்டவருடைய பிள்ளை. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் உங்களால அப்படி செய்ய முடியுதா? அப்படி நீங்க பண்ண முடியுமா? அப்படி பண்ண முடிஞ்சா நீங்க அப்படி மனரம்யமா இருப்பீர்களே. ஆனால் நீங்க யார் அப்படின்னா, நீங்க ஆண்டவரை 100% நம்புற ஆளுன்னு நினைக்கிறீங்க. 100% ஆண்டவரை நம்புறவங்க எது நடந்தாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதான் யோபு சொல்லும்போது சொல்லுகிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கு. அப்போ பெரிய நம்பிக்கை ஆண்டவர் மேல அவர் வச்சிருக்கிறாரு. அவருடைய நம்பிக்கையினுடைய அடையாளம் என்ன அப்படின்னா, பிள்ளை போயிடுச்சு, சொத்து போயிருச்சு, மரியாதை போயிடுச்சு, வேலைக்காரன் தன்னை நிந்திக்கிறான், சரீரத்துல வியாதி வந்துருச்சு, நாய் நக்கிட்டு போகுது, சாப்பாடு இல்லை, அப்படியே தலைகீழா அவனுடைய வாழ்க்கை மாறி இருக்குது. ஆனா தலைகீழா வாழ்க்கை மாறினா கூட ஆண்டவர் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பிறகு பொன்னாக விளங்கும். எல்லாம் நன்மைக்கே, எல்லாம் நன்மைக்கே, எல்லாம் நன்மைக்கே. இன்னைக்கு தீமையா நடக்குது, ஆனா ஆண்டவர் நன்மையா மாற்ற பண்ணுவார். இதுதான் கர்த்தரை நம்புறவருடைய ஒரு பெரிய அடையாளம். இந்த வருஷத்துல நீங்க ஆண்டவரை உண்மையா நம்புறீங்க அப்படின்னா, என்ன நடந்தாலும் உங்க வாயிலிருந்து என்ன வரணும் அப்படின்னா, ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே இதுல கண்டிப்பா நீங்க ஒரு நன்மையை வைத்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இரண்டாவது, கர்த்தரை உண்மையாய் நம்புகிறவர்கள் யாருமே ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்கவே மாட்டாங்க. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்கவே மாட்டாங்க. நல்லா சொல்லுங்க. உண்மையா நம்புறவங்க கேள்வி கேட்க மாட்டாங்க. அப்போ உண்மையா நம்பாதவங்க தான் என்ன பண்ணுவாங்க?
யோபுனுடைய மனைவி மாதிரி கேள்வி கேட்பாங்க, நீ இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் தரித்திருக்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும் அப்படின்னு கேள்வி. அப்ப நிறைய பேர் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற சம்பவத்தை குறித்து நீங்கள் கேள்வி கேட்கிறீர்களே, ஆனால் நீங்க இன்னும் ஆண்டவரை 100% என்ன பண்ணல, நம்பல. நம்பர் 3, மூணாவது, கர்த்தரை நம்புற மனுஷன் எதுக்குமே பயப்படாம சியோன் பர்வதத்தை போல உறுதியா இருப்பாங்களாம். ஆமென். ஆண்டவரை நீங்க நம்புறதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னா, உங்களுக்குள்ள என்ன வராது, கேட்கல, பயமே வராததை பயப்படுற மாதிரி சொல்றதுக்கு உங்களை தவிர வேற யாரும் இல்லை போல. நல்லா சொல்லுங்க தைரியமா, பயப்பட மாட்டாங்க. சரி பரவாயில்ல, இது வரைக்கும் நடத்தினார்ல, இனியும் நடத்துவாரு, நான் எதுக்கு பயப்படணும், என் எதிர்காலத்தை குறித்து நான் எதுக்கு பயப்படணும், என் பிள்ளைகளை குறித்து நான் எதுக்கு பயப்படணும், எனக்காக அவர் யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. கர்த்தரை நம்புறீங்களா? இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரை நம்புறவங்க முதலாவது எல்லாம் நன்மைக்கு அப்படின்றத நினைப்பாங்க. நம்பர் 2, ரெண்டாவது, கர்த்தரை நம்புறவங்க ஆண்டவரத்துல கேள்வி கேட்க மாட்டாங்க. நம்பர் 3, மூணாவது, ஆண்டவரை நம்புறவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா பயப்படவே மாட்டாங்க. சரி பரவாயில்ல, நான் எதுக்கு பயப்படணும், என் மீட்பர் அவர் உயிரோடு இருக்கிறார், எனக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார். ஆமென் சொல்லுங்க பாக்க. இப்ப அந்த ஒரு சரணத்தை மட்டும் பாட போறோம். ரொம்ப அழகா இருக்குது. உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும், குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. வாலிப தம்பி தங்கச்சி, நீ ஆண்டவரை மட்டும் ரொம்ப நம்புனேன்னா உன்னை அறியாமலே ஒரு கிருபை அப்படின்றது தகுதியே இல்லாத உனக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு பரிசு உன்னை அப்படியே சூழ்ந்து இருக்குமாமா. அதை என் வாழ்க்கையில 100% நான் பார்த்துருக்கிறேன். ஆண்டவரை நம்பினேன்ற அந்த ஒரு காரணத்திற்காக என்னை என்ன சூழ்ந்து கொண்டிருக்குன்னா, அந்தகாரம் என்ன சூழ்ந்து கொள்ளல, மரணம் என்ன சூழ்ந்து கொள்ளல, ஆனால் எனக்கு என்ன சூழ்ந்து கொண்டது என்றால் கர்த்தருடைய கிருபை என்ன சூழ்ந்து இருக்கிறத இன்னைக்கு வரைக்கும் பார்க்கிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவருடைய கிருபை இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில சூழ்ந்து கொள்ளும்னு நான் நம்புறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை தட்டி ஆமென். ஹalleluya. உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும், வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும், குற்றப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. பாடுவோ, குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், மரணம் வரையிலும் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி. உம்மை நம்பும் நான், உம்மை நம்பும் நான். அடுத்த சரணத்தையும் பாடணும்னு மனசுல. ஹalleluya. சீயோன் பர்வதம் இருப்பது போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். அறிக்கை செய்யுங்க. அசையாமல் நிலைத்திருப்பேன். ஆகாமியத்தின்
கொடுங்கோல் கொடுங்கோல் என்மேல் நிலைப்பதில்லை. இயேசுவே ஆகாமியத்தின் கொடுங்கோல் என்மேல் நிலைப்பதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பி. இப்ப கைய மேல தட்டி உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். எனக்கு நம்பிக்கை நீர்தான் ஆண்டவரே, என்னை நடத்துகிறவன் நீர்தான் ஆண்டவரே. உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே. சொல்லுங்க, உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே. ஹல்லேலூயா. இதுல எப்பவும் ஆண்டவர் கவனமா இருப்பாரு. என் பிள்ளை என்ன நம்புறானா, இல்ல மற்றவங்களையா, உலகத்தானையா, சொந்தக்காரங்களையா? இன்னொன்னு சொல்றேன், கணவன் மனைவியை நம்புறது கூட ஆண்டவர் சில நேரத்தில் அது கூட நமக்கு டேஞ்சர். கணவன் மேல அன்பு செலுத்தணும், மனைவி மேல அன்பு செலுத்தணும். கணவன் நமக்கு செய்வார், மனைவி நமக்கு செய்வாங்க. ஆனா சிலர் பார்த்தீங்கன்னா திருமணம் ஆனதுக்கு பிறகு கர்த்தர் மேல வச்சிருக்கிற எல்லா அன்பையும் யார் மேல கொட்டுவாங்க? அப்படியே கணவன் மேல கொட்டுவாங்க பாருங்க. உயிரா இருப்பாங்க. சில கணவன் அப்படிதான் திருமணம் ஆனதுக்கு பிறகு கர்த்தர் மேல வச்சிருந்ததை கூட சேர்த்து என்ன மேலன்னா. ஆனா நம்மளை யார் ரொம்ப காயப்படுத்துவாங்கன்னா, நம்ம யாரை ரொம்ப நேசிக்கிறோமோ அவங்க தான் நம்மளை ஃபர்ஸ்ட் காயப்படுத்துவாங்க. அதனால நம்முடைய வாழ்க்கையில எப்பவுமே ஒன்று நினைச்சுக்கணும், நான் எல்லாவற்றிலையும் சூழ்நிலையிலும் யாரை தான் நம்புவேன் அப்படின்னா, கர்த்தர் ஒருவரையே நான் நம்புவேன். எனக்கு ஆதரவு. என் அம்மா எனக்காக ஜெபிப்பாங்க, எங்க அம்மா எனக்காக கஷ்டப்படுவாங்க, எல்லாம் ஓகே. எங்க அப்பா எனக்காக செய்வார். ஆனா என் நம்பிக்கை யார் மேலன்னா, ஆண்டவர் மேல. ஸோ இந்த இயர், இந்த வருஷம் உங்களுடைய நம்பிக்கை யார் மேல இருக்கட்டும்னா, உங்க வேலை பேர்ல இல்லை, கர்த்தர் பேர்லயே உங்க நம்பிக்கை. சிலருக்கு கொஞ்சம் சம்பளம் அதிகமா வாங்கிட்டோம்னா உடனே அவங்களுடைய நம்பிக்கை எல்லாம் யார் மேல போயிரும் தெரியுமா? அவ்வளவுதான், இந்த வேலை மேல போயிரும். உடனே தட்டால் புட்டால் அப்படின்னு சொல்லி அங்க லோன் வாங்கிறது, இங்க லோன் வாங்கிறது, இதை வாங்கி போட்டுறது, அதை வாங்கி போட்டுறது. கிரெடிட் கார்டுல எவ்வளோ உண்டோ அவ்வளோத்தையும் தேய்ச்சிடுறது. மொத்தமே ஃபுல்லா எடுத்து அப்படியே செலவு பண்ணிட்டு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். வேலையை திடீர்னு வேலையில் ஒரு போராட்டம் வரும், ஒரு பிரச்சனை வரும். அங்கே இருக்கிற யாராவது ஒருத்தர் எழுவோம், உட்காரவும் முடியாது, வெளியே வரவும் முடியாது, சம்பாரிச்சே ஆகணும், டார்கெட்டை கரெக்டாக ஃபிக்ஸ் கொண்டு போக முடியாது. அவ்வளோதான் ஆண்டவரே. அதனால சில விஷயத்தை எல்லாம் நம்மை சுற்றி இருக்கிறத பார்த்தா அவசரப்பட்டு எதையுமே நீங்க நம்பி எதையுமே செஞ்சிடக்கூடாது. சிலர் சில காரியத்தை நம்பி உடனே இறங்கிடுவாங்க பாருங்க. அப்படியெல்லாம் இறங்கிடக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு இடத்துல வாடகைக்கு ஒரு இடத்துல போறோம் அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல வாடகைக்காக ஃபர்ஸ்ட் நம்ம போய் உட்காரும் போது உடனே அவ்வளோதான், அந்த ஓனர் பெரிய நம்பிக்கையை கொடுக்குறாரு. சார் நீங்கள் வந்தால் எனக்கு பிளஸ்ஸிங் சார், ஆசீர்வாதம் சார், அப்படி இப்படி டயலாக் பேசின நம்ம உடனே நம்பிட முடியுமா? இல்லை, ஒரு நபர் ஒருத்தர் அப்படி நம்பி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வாடகை இடத்துல ஒரு 10 லட்சம் ரூபா செலவு பண்ணுறாரு. செலவு பண்ண 6 மாதத்துக்குள்ள அந்த ஓனர் சொல்கிறாரு, இதை பாருங்க, நான்
உங்களுக்கு கண்டினியூவாக கொடுக்கறது மாதிரி ஐடியா இல்லை, எங்கள் பிள்ளை வேண்டான்னு சொல்லுது, என் பையன் அகெயின்ஸ்ட் பண்ணுறான் அப்படின்னு. ஆனால் தொடங்கும் போது என்ன சொல்கிறாரு தெரியுமா? சார் நான் தான் சார் எல்லாம், நான் சொல்கிறது தான் என் பிள்ளை கேட்பாங்க, மனைவி கேட்பாங்க, நீங்கள் எங்களுக்கு வர்றது கடவுள் வர்ற மாதிரி அப்படின்னு சொன்னவர் அத்தனை மாதத்துக்குள்ளே பையன் காலி பண்ண சொல்கிறேன், காலி பண்ணுங்க. அப்போ நான் செலவு பண்ண பணம் அதுக்கு நான் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போது நம்ம அதில் எல்லாத்துலேயும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற ஞானத்தை யார் தான் தரணும்னா கர்த்தர் ஒருவரே தரணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஆண்டவரே இந்த ஞானத்தை எல்லாம் என் பிள்ளைகளுக்கும் எனக்கும் எப்பொழுதும் தருவீராக. ஸோ மனிதனை நம்பி அல்ல, ஆனால் சில காரியத்தை நமக்கு ஆண்டவரே ஞானத்தை அந்த நேரத்தில் வெளிப்படுத்துவார். ஸோ இவங்களை நம்பலாம், இவங்க நம்பிக்கைக்குரியவங்க, இந்த வார்த்தையில் இவங்க மாற மாட்டாங்க, இத்தனை ஆண்டு நீ இப்போ இங்கே இருக்க போற அப்படின்னு ஒரு தாட் நமக்கு வரும். அதற்கு பிறகு நம்ம செய்யலாம், தப்பில்லை. ஆனால் எடுத்த உடனே அவங்க பேசுறத பார்த்து உடனே நம்ம எல்லாத்தையும் விட்டு எல்லாத்தையும் நம்பிட்டீங்கன்னா கடைசியில் தள்ளப்படுறது யார் அப்படின்னா நம்ம தான் தள்ளப்படுவோம். நீங்கள் ஒரு ஸ்டுடியோ ஒன்று சென்னையிலே ஒரு ரெக்கார்டிங் ஸ்டுடியோ ஒன்று போட்டாங்க. அதனுடைய இன்டீரியர் டெக்கரேஷன் மட்டும் 22 லட்சம் ரூபாய், 22 lakhs. அவ்வளோ அழகாக பிரம்மாண்டமான ஒரு ஸ்டுடியோ, இந்த ஏவிஎம் ஸ்டுடியோ மாதிரியே அவ்வளோ அழகாக பண்ணுறாங்க. ஏஆர் ரகுமான் அவருடைய அந்த ஸ்டுடியோவை பண்ணின அந்த நபர்கள் அந்த ஸ்டுடியோவுக்கு ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ அதில் ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு, பணத்தை போடுறாரு, வாடகை இடம் அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறாரு. 11 months, 11 மாதம் தான் அக்ரிமெண்ட். அந்த ஓனர் நம்பிக்கைக்குரிய ஓனர், கொடுத்தாச்சு போட்டாச்சு. பார்த்தா அவ்வளோதான், திடீர்னு ஒரு வருஷத்துக்குள்ளே காலி பண்ணி நஷ்டமாகி கடனாளியாக மாற்றப்பட்டு இன்று வரையிலும் தலை தூக்க முடியாத அளவுக்கு அவர் இருக்கார். அப்போது சில இடங்களில் நம்ம சில மனிதர்களை நம்புவது ரொம்ப ஆபத்தாக முடிஞ்சிடும். ஆனால் அதுக்காக நான் தொழில் பண்ணாமல் இருக்க முடியுமா? அதுக்காக பண்ண முடியாமல் இருக்கணும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அதுக்குரிய ஞானத்தை கர்த்தர் நமக்கு தரணும். அது ஆண்டவர் தான் உங்களுக்கு கற்றுத்தரணும். அந்த சூழ்நிலை என்னன்றதை நாங்கள் உங்களுக்கு போதிக்க முடியாது. நீங்கள் எங்கள்கிட்ட கேட்டால் கூட அதுக்கு பதில் சொல்ல தெரியாது. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு அழகான பதில் தருவார். ஆமென் சொல்லுவோம். ஆண்டவரே இந்த வருஷம் மனிதனை அல்ல உண்மையே நான் நம்புவேன். இன்னொரு பாடலை கூட பாடலாம். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல். ரொம்ப அழகான ஒரு பாடல். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நம்பிக்கையோடு என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஓ ஹல்லேலூயா. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. பாடுவோ. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும், என் கூடவே இரும். நீர் இல்லாமல் நான் வாழ எப்ப
பக்கத்திலே என் பக்கத்திலே ஓ இயேசுவே நீர் இல்லாமல் நான் வாழ ஓ ஹalleluya கண்ணீர் சிந்தும் நேரத்திலே தாயுமானிலே காயப்பட்ட நேரத்தில் தகப்பனானிலே கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ காயப்பட்ட தகப்பனானிலே என் அம்மா நீரே என் அப்பாவும் நீரே எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா இயேசுவே என் அம்மாவும் நீரே என் அப்பாவும் நீரே எனக்கு எல்லாமே நீங்க திரும்ப திரும்ப சொல்லுவோம் என் அம்மாவும் நீரே தாயை போல கடந்த வருடம் முழுதும் என்னை சுமந்தீரே தகப்பனை போல என்னை பாதுகாத்தீரே என் அப்பாவும் நீரே எனக்கு எல்லாமே அப்படித்தானே தாய் இல்லாத போது அவர் தானே இருந்தார் என் அம்மாவும் நீரே என் அப்பாவும் நீரே எனக்கு எல்லாமே நீங்கதான் என் கூடவே இரும் என் கூடவே ஓ இயேசுவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது வியாதி நேரத்தில் வைத்தியரானீரே சோதனை நேரத்தில் நண்பனானி வியாதியின் நேரத்தில் சோதனை நேரத்தில் நண்பனானீரே என் வைத்தியர் நீரே என் நண்பரும் நீரே எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா என் வைத்தியர் நீரே என் நண்பரும் நீரே எனக்கு எல்லாமே திரும்ப திரும்ப சொல்லுவோம் என் வைத்தியரும் நீரே ஹalleluya எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா சொல்லுங்க என் கூடவே என் கூட யாரும் இல்ல நான் தனித்து விடப்பட்டேன் ஆனால் என் கூட நீர் இரும் என் பக்கத்திலே இரும் ஹalleluya நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது ஓ என் கூடவே நன்றி அப்பா நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது என் பக்கத்திலே ஓ இயேசுவே நீர் இல்லாமல் நான் வாழ வியாதியின் நேரத்தில் அவர் எனக்கு வைத்தியர் ஆனவர் சோதனை நேரத்தில் அவர் எனக்கு நண்பராயிருக்கிறவர் என் வைத்தியர் நீரே நான் நம்புகிறேன் இந்த ஆண்டு முழுதும் நம்மை சுகமாய் பாதுகாக்கிற பரம வைத்தியர் அவர் மருத்துவமனைக்கு செல்லாமல் நம்மை பாதுகாக்கிற ஒரு நல்ல வைத்தியர் நம்மை சுகமாக்குற ஒரு நல்ல வைத்தியர் இந்த வருடம் கர்த்தர் நம்மை சுகப்படுத்துவாராக பலத்தோட பாதுகாத்து கொள்ளுவாராக ஆபத்துக்கள் சூறாவளிகள் நம்மை தொடாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாப்பார் சொல்லுங்க இந்த பாடலை பாட இந்த வரிகளை சொல்ல சொல்ல நிறைய பேருக்கு ஆண்டவர் வைத்தியரா இருக்கட்டும் கர்த்தர் பரம வைத்தியராய் பாட பாட அந்த பலவீனங்கள் மறையட்டும் ஓ நன்றி வியாதியின் நேரங்கள் வைத்தியரா நீரே சோதனை
சோதனை நேர நண்பனாலிரே. நன்றியோடு ஹalleluya. நண்பனா. இப்ப கைய மேல தட்டி, என் நண்பரும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. சொல்ல சொல்ல அந்த கிருபை உங்களுக்குள்ள வரட்டும். அப்பா இப்போ உச்சம் உள்ளம் கால்வரை உங்க சுகமாக்கும் அற்புதம் இந்த ஆண்டு இந்த சத்தத்தை கேட்கிற ஒரு பிள்ளைகள் கூட பலவீனத்தோட இருக்க கூடாதுப்பா. மருத்துவமனைக்கு அவங்க போக கூடாதுப்பா. இப்போ பலகாலமா இருக்கிற வியாதி, நாள்பட்ட வியாதி இப்ப சுகமடைவதாக, தீராத வியாதி சுகப்படைவதாக இயேசுவின் நாமத்தினால. அந்த சரீரத்தில் இருக்கிற எதுவா இருந்தாலும் இப்பொழுது கரைவதாக. அந்த ஆபரேஷன் இல்லாமல் சுகம், அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் திறப்பதாக. ஸ்தோத்திரம். இளம் வயது வியாதிகள், சின்ன வயது வியாதிகள், பரம்பரை வியாதிகள், சாவு கட்டுகள் இப்போ 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 பாட 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 அந்த சரீரம் பலன் அடையட்டும். அந்த சரீரம் பலன் அடையட்டும். இந்த வருடம் முழுதும் ஆரோக்கியமாய் வாழ, சுகமாய் வாழ இப்பொழுது அந்த பலன். ஹalleluya. எனக்கு எல்லாம் பாடுவோம். கரங்களை தட்டி, என் வைத்தியர் நீரே, என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கு எல்லாமே. அறிக்கை செய்யுங்க சிஸ்டர், அறிக்கை செய்யுங்க பிரதர். ஹalleluya. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே. எஸ், ஒரு சிலர் தலை மேல கையை வச்சு ஜெபிக்கிறது எனக்கு சந்தோஷமா தான் இருக்குது. என் வைத்தியர் நீர். இப்ப உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் தெளிவு தெளிவு உண்டாவதாக. அந்த கால்கள் பலன் அடையட்டும், அந்த கைகள் பலன் அடையட்டும், அந்த சிந்தை சொல்ல 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 அறிக்கை செய்ய செய்ய நடக்கட்டும் நடக்கட்டும். இந்த வருஷம் மருத்துவமனை இல்ல, ஹீல். இப்போ உம்முடைய கரம், ஒரு ஆணி பாய்ந்த கரம் எங்க சிஸ்டர் தலை மேல, எங்க பிரதர் தலை மேல, எங்க சகோதரி சகோதரன் மேல, ராஜாவே எங்க தாய் தகப்பன் மேல சுகப்படுத்துகிற ஆவியானவர், சுகப்படுத்துகிற ஆவியானவர். எங்கு போனாலும் வியாதிஸ்தரை சுகப்படுத்த நீரே ராஜா. நீங்க தானப்பா. ஓ என் வைத்தியர், என் வைத்தியர் நீரே, எனக்கு எல்லாமே. ஓ ஹalleluya. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே அப்பா, வரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில். இப்ப எல்லாருடைய கரங்களை மேல முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை பாட பாட அந்த கிருபை இறங்கட்டும். எஸ், முடிந்தவர்கள் நேர் முழங்கால்களில் நின்று, முடியாதவர் அப்படியே எழும்பி நின்று கொண்டு ஆராதனை ஆராதனை ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே. கிருபை கிருபை பெருகட்டும். பாட பாட கிருபை பெருகட்டும். இயேசுவே, இந்த புது வருஷத்துல புது மாதத்துல ஓ நன்றி ஐயா, என்னை கண்டீரே, என்னை கண்டீரே.
அப்பா சத்தமா ஜீசஸ் 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 ஆராதிக்கும் போது உம்முடைய அபிஷேக மழை எங்க பிள்ளைங்க தலை மேல அப்படி அப்படி இறங்கட்டும் ஆண்டவரே. அந்த அபிஷேக தைலம் இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த ஆராதனை இந்த வருடம் முழுதும் உங்க பிள்ளைகளை அபிஷேகிச்சு நடத்துகிற ஆராதனையா. ஓ ஆராதனை ஆராதனை ஹல்லேலூயா. ஆயிரம் பேர்களின் சிறந்தோ ஆண்டவர் இயேசு நீரே. ஆயிரம் பேர்களின் சிறந்தோ ஆண்டவர் இயேசு நீரே. விடிவெள்ளியே பிரியம் நீரே என்றென்றும் தொழுதீடு. விடிவெள்ளியே எங்கள் விடிவெள்ளியே எங்கள் பிரகாசிக்கிற சுடரே. இப்பொழுது இதோ ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் விடிவெள்ளி நட்சத்திரமாய் விடிவெள்ளி நட்சத்திரமாய் பிரகாசிக்கிற ஆண்டவராய் இருளை வெளிச்சமாக்குகிற தேவனாய் இப்பொழுது அசைவாடுவீரா. வாலிப தம்பியினுடைய வாழ்க்கையிலே விடிவெள்ளி, தங்கச்சியினுடைய வாழ்க்கையிலே விடிவெள்ளி, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் விடிவெள்ளி நட்சத்திரமாய் இப்பொழுது இப்பொழுது அந்த இருளான வாழ்க்கை ஒளியாய் மாறட்டுமே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே நன்றி. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவன் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவன் தேவன் நீரே. முழங்கால் யாவுமே முடங்கிடுமே மகிழுடன் துதித்திடுவே. முழங்காலியாவுமே ரம்தலர சப்கரதோதலர தொழுதிடுவே. ஆராதனை ஆராதனாய நீரே. ஆராதிக்க ஆராதிக்க கிருபை பெருகட்டும் கிருபை பெருகட்டும் கிருபை பெருகட்டும் ஆண்டவரே. நன்றி அப்பா நன்றி அப்பா. நாங்க உங்களை நேசிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க எங்களுக்கு பரிசுத்தப்படுத்துகிற உம்முடைய கரம், நீதி செய்கிற உம்முடைய கரம் எங்க மேல வைக்கப்படட்டும் ஆண்டவரே. வைக்கப்படட்டும் வைக்கப்படட்டும் அப்பா வைக்கப்படட்டும். மூடியும் வாரையே உம்மை ஓ ஆராதனை. ஓ நன்றி 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 அப்பா. வேந்தனும் கரங்களை தட்டி கத்தருக்கு கரங்களை தட்டி கத்தருக்கு. அவர் ஒருவரே ஆராதனை நாயகன். அவர் ஒருவரே விடிவெள்ளி நட்சத்திரம். அவர் ஒருவரே விடிவெள்ளி நட்சத்திரம். ஆம் ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பிற்கு எத்தனையோ நட்சத்திரங்கள் வானத்தில் இருந்தாலும் ஒரு நட்சத்திரம் மட்டும் விசேஷமானது. அது பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே தேவனால் படைக்கப்பட்டுருச்சு. ஆனால் அது காத்திருந்தது யாருக்காக தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த இடத்தை பார்க்க முடியாமல், எந்த இடத்துல அவர் பிறந்திருப்பார் அப்படின்னு தெரியாம இருட்டில் இருந்த அந்த பிள்ளைகளுக்கு
வெளிச்சம் கொடுக்கிறதற்காக முன்கூட்டியே ஆயத்தமாக்கப்பட்டிருந்த நட்சத்திரம். நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைய, நீங்க இருளிலே ஒரு சிலர் நடந்து போய் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய உயர்வு என்னன்னு உங்களுக்கு தெரியல, உங்க சம்பாத்தியம் என்னன்னு உங்களுக்கு தெரியல, உங்க வாழ்க்கை எங்க போய் முடியும் அப்படின்னு உங்களுக்கு தெரியல. ஆனா இன்றைக்கு இந்த ஆராதனையில விடிவெள்ளி நட்சத்திரமாகிய என் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக பிரகாசிப்பித்து, இந்த 2023 வருடம் உங்களுக்கு முன்பாக இருக்கிற இருளை கர்த்தர் வெளிச்சமாக்கி அவர் பிரகாசிக்க பண்ணி, நீ போகிற தூரத்தை, நீங்கள் பண்ண வேண்டிய பிரயாணத்தை, உங்களுடைய வெற்றியை கர்த்தர் இந்த ஆண்டு உங்களுடைய கண்கள் காண அந்த பாதையிலே நடத்தி செல்லுவாராக. நம்புறவங்க கரங்களை தட்டி, பாதை தடுமாறுகிறவர்கள், பாதை மாறினவர்கள், பாதை தெரியாதவர்கள், இந்த ஆண்டு பாதையை கண்டுபிடிக்கிற ஆண்டு, பாதையை தெரிந்து கொள்ளுகிற ஆண்டு, உங்களுக்குரிய பாதையிலே நீங்கள் கடந்து வருகிற ஒரு ஆண்டு. உங்களுக்குரிய தரிசனத்தை இந்த ஆண்டு இயேசு நிறைவேற்ற போகிறார். அந்த திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்குரிய பெரிய அந்த வழியிலே கர்த்தர் உங்களுடைய கண்கள் திறந்து உங்களை நிற்க வைக்க போகிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி. நம்புறவங்க எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படி எழும்பி நின்று, நீ நல்லவ 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 நல்லவ, நீ நல்லவ நல்லவ, என்னுடைய இயலாமையில செயல்படுகிறவர் நீர்தான் ஆண்டவரே. ஆமா ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய பலனிலே மட்டும் அல்ல, நம்முடைய இயலாமையில செயல்படுகிற ஒரு நல்ல தேவன். என்னுடைய இயலாமையில செயல்படுகிற ஒரு நல்ல தெய்வம். எல்லாருடைய கரங்களை உயர்த்தி, எனக்கு முன்பாக போகிற விடிவெள்ளி நட்சத்திரமே நன்றியப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி. சொல்லுங்க, இந்த வருஷம் என்னுடைய பாதையை நான் கண்டுபிடிக்க போகிறதற்காக நன்றி. எனக்குன்ற ஒரு தொழில கர்த்தர் இந்த வருஷம் என்னை அமர்த்த போகிறதற்காக நன்றி. எனக்குரிய ஒரு இடத்துல கர்த்தர் இந்த வருஷம் என்னை அமர்த்த போகிறதற்காக, பாதை தடுமாறின நான், பாதை தெரியாத நான், இந்த ஆண்டு பாதையை பார்க்க போகிறதற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஓ ஹல்லேலூயா. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பே. சொல்லுங்க எல்லாரும், கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே, உம்மை மீண்டும் ஒரு விசை நல்ல இருதயத்தோடு சொல்லுங்க, கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பே. என் இயலாமையில் செயல்படுவே, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் செயல்படுவே, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரே, என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்வீரென்றார், என் நோய்கள் உமக்கு
என்றால் மலைகளை பெயர்ப்பீரே. என் தடைகள் உமக்கு மாத்திரம், உமக்கு மரித்தோரை எழ செய்வீர் என்றார், எழ செய்வீர். என் நோய்கள் உமக்கு மாத்திரம், உமக்கு. இப்ப கையை உயர்த்தி சொல்லுவோம், கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே. என் வாழ்க்கையில் கிரகிக்க முடியாத காரியத்தை கர்த்தரே உம்மையா திரும்ப திரும்ப சொல்லுவோம், கிரகிக்க முடியா சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே. பெருங்கோலும் கையும் இருப்பறிவா உம்மால் அன்றி இது யாராலாம், இது யாராலாம். வெறும் கோலும் கையும் இருப்பறிவாரமா உம்மால் அன்றி இது யாரால். ஓ ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரே என்றார், என்னை குறைவின்றி நடத்துவதும். சொல்லுவோம், ஆகாயத்து பட்சிகளை, ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றார், நீர் என்னையும். எஸ் ஆமென். ஓ ஹalleluya. காட்டு புஷ்பங்களே நீரே என்றார், என்னை குறைவின்றி நடத்துவதும். இப்ப சொல்லுவோம், கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். காரியம் செய்வீர் சர்வ ஞானியே. திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை உச்சரித்து சொல்ல சொல்ல அந்த மகிமை. எஸ், இந்த ஆண்டு 2023வது ஆண்டு என் தொழிலிலே என் கர்த்தர் கிரகிக்க முடியாத காரியத்தை, திருச்சபையிலே கர்த்தர் கிரகிக்க முடியாத, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே கிரகிக்க முடியாத காரியம், உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். எஸ், ஆம் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வருஷம் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தமும் அதுதான். நான் உன்னோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமானவைகளாய், நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பெரியவைகளாய், நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் கிரகிக்க முடியாததாய். ஹalleluya. கைகளை உயர்த்தி ஒரே ஒரு வார்த்தை கூட சொல்லி, மலைகளை பெயர்ப்பீரே என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம், மரித்தோரை எழ செய்கின்றார், என் நோய்கள்
உமக்கே. திரும்ப திரும்ப இதை அறிக்கை செஞ்சுட்டே இருங்க பார்க்கலாம். என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம் ஆண்டவரே. ஓ ஹalleluya. மரித்தோரை எழ செய்வீர் என்றார். என் நோய்கள் உமக்கே. இப்ப சேர்ந்து சொல்லுவோம், கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே. ஓ ஹalleluya. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி, கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி, இந்த ஆண்டு என் வாழ்க்கையிலே கிரகிக்க முடியா, மனுஷனால ஜீரணிக்க முடியாத பெரிய காரியத்தை என் வாழ்க்கையிலே கர்த்தர் என்னை கொண்டு, என் குடும்பத்தை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறதற்காய் கரங்களை தட்டி விசுவாசத்தோடு உங்கள் படிப்பிலே, உங்கள் வேலையிலே, உங்கள் குடும்பத்திலே உங்களை கொண்டு, சாதாரணமான உங்களை கொண்டு அசாதாரணமான காரியத்தை இந்த ஆண்டு கர்த்தர் செய்வார். கண்ணீரோடு கரங்களை தட்டி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படியே செய்வாராக. ஹalleluya, 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 ஹalleluya. ஆமாண்டவரே, உங்க கரங்களிலே எங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாய் தாழ்த்தும், எங்கள் வாழ்க்கையை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை ஆச்சரியமாய் நடத்துகிறவர். உங்க கிருபையினால் எங்களை அலங்கரிங்க ஆண்டவரே. உங்க இறக்கம் எங்களுக்கு நிறைய கிடைக்கட்டும் சுவாமி. இந்த மாதத்திலே ஆண்டவரே, இந்த 2வது வாரத்தில் உங்க சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த வருடம் முழுதும் ஒரு நாள் கூட உண்மை ஆராதிக்கிறதிலே தவறாமல் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கக்கூடிய பெரிய பாக்கியத்தை எங்களுக்கு தார்.